சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க. அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். ஆமென். நமக்காக ஒருத்தரும் ஒண்ணுமே பண்ணாத சூழ்நிலையில நாம் நிற்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அழகாய் வருகிறது. நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரின் கண்களில் இரக்கம் பெற்ற சபையே, கர்த்தரின் கிருபையை பெற்ற சகோதர சகோதரி, தகப்பன் தாயாரே, கர்த்தரின் இந்த வலது கரம் நம்மளை ரட்சித்திருக்கிறது. தேவனுடைய வலது கரம் நம்மளை இம்மட்டும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. அந்த வலது கரம் நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக யாவையும் செய்ய போகிறதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம், கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து தந்து முடிக்க போகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளுக்கு நேர்த்தியாய் எதெல்லாம் செய்யணுமோ அது தகப்பனுக்கு தெரியும். ஆமென். தம்முடைய மகனுக்கு அந்த தாய் நேர்த்தியாய் என்னென்ன கடமைகளை என்னென்ன செய்யணும் என்பதை இந்த பூமியிலே அவள் செய்ய வாஞ்சிப்பாள் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சரியான நேரங்களிலே, காலங்களிலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் மிகச் சிறப்பான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்து முடித்து தந்து நமக்கு ஒரு நலமான வாழ்க்கையை தேவன் அழகாய் சீரமைத்து கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் மற்றவங்களுக்கு செய்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது, எனக்காக செய்ய போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக சொல்லுங்க. பக்கத்தில் திரும்பி அவங்க காது கேட்குற மாதிரி சொல்லுங்க. உனக்காக இல்லை, எனக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் கிருபை ஒரு பெரிய ஜெயத்தையும், அதே அந்த கிருபை நமக்காக ஒரு பெரிய காரியத்தையும் அது செய்ய போகிறது. பாருங்க, நம்மளுடைய கால்களை ஒரு இடத்துல கொண்டு போய் கர்த்தர் வருகிற நாட்களில் நிறுத்த போகிறார். அதைய பார்த்துட்டு ஐயோ இதுவரையும் நடத்தின நாட்களாகவே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றதுக்கு ஏதுவாக வாய் வரும். ஆனால் அங்கே தான் கர்த்தர் உன் தலையை உயர்த்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கண்களும் எப்படி உன்னை பார்க்க வேண்டும் என்பதை தேவன் அந்த பள்ளத்தாக்கிலே உனக்காக நியமித்து வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், தேவன் கொடுக்க போகிற, தேவன் உன் வாழ்க்கையில் அந்த செய்ய போகிற காரியங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும், எதையெல்லாம் சீரமைக்கணும்னு திட்டமிட்டிருக்கிறாரோ அதை செய்யும் போது அவர் ஏதோ உன்னை வீட்டுக்குள்ள, அறை வீட்டுக்குள்ள பூட்டி கொண்டல்ல, அதெல்லாம் நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இவையெல்லாம் மாற்றும் பொழுது எல்லா கண்களும் அந்த பள்ளத்தாக்கிலே தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற ஜெயத்தையும், தேவன் உங்கள் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறதையும் எல்லா கண்களும் பார்க்கும் வண்ணமாக தேவனுடைய கரம் அவ்வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து நமக்கு நலமான நாட்களை அவருடைய வலது கரத்தின் பிரசன்னம் நமக்கு செய்ய போகிறதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய துவக்கம் அது எவ்வளவு அது கோணலாக இருக்கட்டும், உங்கள் துவக்கம் எவ்வளவு
ஒரு அற்பமாக பார்க்கிற மாதிரி கடக்கட்டும் நடக்கட்டும். எனக்கு அன்பானவர்களே, உடைய வாழ்க்கையின் பாதையின் துவக்கம் மற்றவனுக்கு கூட அது ரொம்ப இழிவா அற்பமா எண்ணப்படட்டும். பாருங்க, நம்ம எதை குறித்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றால், தேவன் எனக்காக உனக்காக வைத்திருக்கிற முடிவு. ஹல்லேலூயா. அந்த முடிவு நம்முடைய முடிவு கேடானவைகள் அல்ல. நம்மளுடைய முடிவு அந்தரங்கத்தில் தொங்க போறது அல்ல. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க முடிவு சம்பூரணமாக இருக்கும். ஆமென். இப்போ போயிட்டு இருக்கிற இந்த பாதையை வச்சு என் முடிவும் அவ்வளவு கேடா இருக்க போகிறது இல்லை 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 இல்லை. தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து தரப்போகிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, நான் அதனால தான் செய்தி முன்னாடியே சொல்லிட்டேன், கர்த்தர் சொல்றத அப்பட்டமா விசுவாசிக்கணும். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, நான் வார்த்தை நல்லா இருக்குல்ல, பக்கத்தில் திரும்பி சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றத அப்பட்டமா விசுவாசி, கண்ணை மூடிட்டு விசுவாசி. ஹல்லேலூயா. நான் சொல்ற இயேசுவின் நாமத்தினாலே பாருங்க, கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக, நம்முடைய அற்பமான பார்க்கிற அந்த கண்கள் நம்மளை அபூர்வமாய் பார்க்கும்படியான ஏதோ ஒரு மாற்றத்தை, ஒரு சேஞ்ச் ஓவர் நம்முடைய லைஃப்ல தேவன் நமக்காக செய்து முடிக்க போகிறார். அன்பானவர்களே, ஏன் இதை செய்ய போறார் தெரியுமா? விலையேற பெற்ற தேவன், விலை மதிப்பில்லாத ஒரு தேவன், ஒன்னுத்துக்கும் உதவாத நம்மளோடு கூட இருக்கிறார். அது எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. விலை மதிப்பில்லாத ஒரு பெரும் அந்த மகிமை, விலையேற பெற்ற ஒரு துணை உங்களோடும் என்னோடும் இருக்கிறது. அன்பானவர்களே, அந்த விலையேற பெற்ற அந்த துணை ஒரு கிருபையை தரும். பாருங்க, அந்த கிருபை எல்லாவற்றிலும் மேலானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் ஒருவராய் அதிசயங்களை செய்ய போகிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தேவனுடைய அந்த கிருபை நம்மளை அழகாய் நடத்தும். சாதாரணமாக என்னை கொண்டும் சாதாரணமாக உங்களை கொண்டும் தேவன் பெரிய பெரிய காரியங்களை வருகிற நாட்களிலே அந்த பள்ளத்தாக்கிலே வைத்து நமக்கு ஒரு பெரும் ஜெயத்தையும் கனத்தையும் உயர்வையும் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? கரம் உயர்த்தி சொல்லுங்க. தேவன் பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில என்னை கொண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தின் நாட்களை யார் அசட்டை பண்ணலாம்? அசட்டை பண்ணட்டும், தவறா பேசட்டும், இழிவா பேசட்டும், உன்னை அற்பமா குப்பையை போல, அதுக்கு கொடுக்கிற மதிப்பு கூட வெளியேற பெற்றதா இன்னைக்கு இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, யார் என்ன பேசினாலும், என்ன உங்களை இழிவா எண்ணினாலும், நான் சொல்றேன், தேவன் உங்களை அசட்டை பண்ண மாட்டார். தேவன் உங்களை அசட்டையாய் நினைக்க மாட்டார். தேவன் உங்களை கைவிடவும் மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? விலை மதிப்பில்லாத விலையேற பெற்ற ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். அற்பமாய் சிலருக்கு நீங்கள் காணப்படுகிறீர்களா? கவலையை விட்டு தள்ளுங்க. தேவன் உங்களையே அதே பள்ளத்தாக்கிலே அற்புதமாய் பார்க்க வைக்க, உன்னையே அற்புதமாய் மாற்ற உங்களோடு பயணிக்கிற ஒரு தேவன் பேசிக்கொண்டிருக்கிற அவர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு அற்பமா பார்க்கிற என்னை கொண்டே தேவன் அற்புதமான காரியத்தை இதே பள்ளத்தாக்கிலே செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் கிருபை தள்ளப்பட்டவளை உயர்த்தும். ஆமென். அவர் கிருபை ஒதுக்கப்பட்டவளை அது உயர்த்தும். அன்பானவர்களே, நீங்க சொல்றீங்க, என் நிலைமை யாருக்குமே புரியல பிரதர், என் வழி, என் ஏமாற்றம், என் உடைகிற இருதயம், யாருக்கும் இது வேல்யூ புரியல, தெரியல. நான் உட்கார்ந்து அழுகிறது கூட என் குடும்பத்துக்கு, ஓ நீ அழுதியாமா அப்படின்னு பிள்ளைகள் கூட அப்புறமா தான் கேட்குது. அந்த சூழல்ல என் வாழ்க்கையின் நிலைமை இருக்கிறது. என்னுடைய நிலைமை ஒருத்தருக்கும் புரியலையே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன்,
உன்னை படைத்த தேவனுக்கு தெரியும் உன் இருதயத்தின் பலவீனமும் உன் இருதயத்தின் வலியும் அவருக்கு தெரியும் என்பானவர்களே. ஹல்லேலூயா. தேவன் உன்னை பார்த்து இந்த ஆராதனையிலே பேசுகிறார். எனக்காக காத்திருக்கிற என் மகனே மகளே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். நானே உன் அலைச்சலுக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை தந்தருளுகிற தேவன். நானே காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுகிற தேவன். நீங்கள் பயப்படுகிற காரியங்கள் அற்புதத்தில் பள்ளத்தாக்கில் முடிய போகிறதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த பள்ளத்தாக்கில் உங்களை அற்பமா எண்ணட்டும், உங்களை அசட்டையா பார்க்கட்டும், உங்கள் ஞானத்தை குறித்து வெட்கமடைய பண்ணட்டும், உங்களுடைய சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் குறித்து சந்ததி குறித்து இழிவா பேசட்டும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இதே பள்ளத்தாக்கிலே உன் அலைச்சலுக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை தந்தருளி நீ பயப்படுகிற காரியம் அற்புதத்தில் முடிய வைத்து, இதற்கும் மேலாக தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களும் இனி அவை பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு கூட இந்த பள்ளத்தாக்கிலே நிற்கிறார். நாம் தனிமையாக இல்லை. ஒரு பெரும் சேனை நம்மளோடு கூட இஸ்ரவேலை காக்கிற அந்த சுத்தமுள்ள பரிசுத்தமுள்ள தூய்மை நிறைந்த உன்னதமான தேவனுடைய சட்டையின் நிழலுக்குள் இந்த பள்ளத்தாக்கிலே நாம் நிற்கிறதை நாம் சத்துரு விழும் பொழுது, ஜெயம் வரும் பொழுது, கனம் வரும் பொழுது தேவனுடைய பிரகாச மகிமையின் வெளிச்சம் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறது. அன்பானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ தலைக்கு மேல பலமாய் கரம் தட்டி ஹல்லேலூயா பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய துவங்குகிற நாள் இன்றைக்கு. ஹல்லேலூயா. இனி தாமதிப்பதில்லை. சொல்லுங்க பக்கத்தில் திரும்பி, இனி கர்த்தர் என்னை காத்திருக்க வைக்க போறது இல்ல. இன்னும் கர்த்தர் என்னை டிலே வாக்கி உட்கார வைக்க போறது அல்ல. இல்ல, தேவன் எதையோ செய்ய இந்த பள்ளத்தாக்கில் எழுந்தருள போகிறார். எனக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிற தேவன் எனக்காக இன்னைக்கு சிங்காசனத்தை விட்டு எழுந்தருள போகிறார். எனக்காக எதையோ செய்ய போகிறார். என் அற்பமான நிலையை மாற்ற போகிறார். எனக்காக ஒரு பெரும் ஆசீர்வாதத்தை இதே பள்ளத்தாக்கிலே இழந்து நிற்கிற எனக்கு தேவன் தரும் பொழுது நான் அன்றைக்கு சொல்லுவேன், என் தேவன் எனக்காக செய்த நன்மை என்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என்னோடு அவர் இருந்து செய்ய போகிற காரியங்கள் இனி அவைகள் பயங்கரமாகவே இருக்கும். எஸ், தேவன் என்னோடு, உன்னோடு, உன் குடும்பத்தோடு, உன் சந்ததியோடு, இந்த சபையோடு இருக்கிறதை ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். அவர் சொல்லுகிறவர் அல்ல, அவர் இன்னைக்கு சிங்காசனத்தை விட்டு எழும்புகிறார். என் கண்ணு அவருடைய பிரசன்னத்தை பார்க்கும். எனக்காக அவருடைய வலதுகரம் எனக்காக செயல்பட போகிறது. அவர் வலதுகரத்தினால் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் வலதுகரம் என்னை தாங்க போகிறது. அவர் வலதுகரம் என்னை காலிலே என் கால்கள் இடராதபடி காக்க போகிறது. அவர் வலதுகரம் தனிமையாய் இருக்கிற எனக்கு, யுத்த களத்திலே நிற்கிற எனக்கு, அந்த கரம் எனக்காக யுத்தங்களை செய்ய ஆரம்பிக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ தலைக்கு மேலே பலமாய் கரம் தட்டி ஹல்லேலூயா. நானே காரியத்தை வைக்கப்படுவேன். உன்னுடைய அந்த பயப்படுற அந்த காரியம் கூட இதே பள்ளத்தாக்கில் அற்புதமாய் முடியும். ஒரே ஒரு விஷயம் தான், ஏன் தெரியுமா? கர்த்தர் எனக்காக உனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய போகிற ஒரு தகப்பன். அவர் நம்மேல் வைத்த கிருபை அது ரொம்ப பெருசு. ஒரு ஆத்துமாவுடைய வேல்யூ இந்த சரீரத்துக்குள் இருக்கும்போது இந்த ஆவியினாலும் சரீரத்தினாலும் இந்த ஆத்துமாவுடைய வேல்யூ தெரியாது. நான் சொல்கிறேன், இந்த ஆத்துமாவுக்கு உள்ள நம்ம பார்க்கவே முடியாது. நம்ம சரீரத்தை வேணால் நம்ம பார்க்கலாம், நமக்குள்ள இருக்கிற ஆவியையும் ஆத்துமாவையும் நம்ம கண்கள் பார்க்க முடியாது. இதே மாதிரி நம்மளுடைய ஆத்துமாவுக்கும் இதே
அவயவங்கள் எல்லாம் உள்ளது. ஆனால் இந்த சரீரத்திற்கும் உள்ளாக இருக்கிற இந்த ஆத்துமாவுக்கு ஒரு பெரும் விசேஷம் என்ன தெரியுமா? அந்த கிருபை அந்த பிள்ளைகள் மேல் காணப்படும். அந்த கிருபை தேவனுடைய பிள்ளைகள் மேல் காணப்படும். அன்பானவர்களே, அந்த கிருபை இந்த சரீரத்தையும் இந்த ஆவியையும் இணைத்து ஒரு உயர்வுக்கு கொண்டு போய் அந்த கிருபை நம்மளை நிறுத்த வைக்கும். அந்த ஆவியானவர் அந்த கிருபையினால் நம்மளை நடத்த ஆரம்பிப்பார். அந்த கிருபை நம்மளை உயர்த்தும். அந்த கிருபை நம்மளுடைய தலையை அப்படியாக கனம் பண்ணும். இன்னொன்று, அந்த கிருபை நமக்கு ஜெயத்தை தந்து ஆச்சரியப்படுத்த போகிறது. இன்னொன்று ஒன்று, தேவன் சொன்னார், அந்த கிருபை நம்மளுடைய வெட்கத்தின் பாதைகளை இன்றைக்கு மூட போகிறது. அந்த தேவனுடைய கிருபை நம் போயிட்டு இருக்கிற இந்த வெட்கத்தின் பாதை இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாதையை அப்படியே மூடி போட்டு அதற்கு பதிலாக அந்த கிருபை உயர்வின் பாதைகளை இன்றைக்கு திறக்க போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன் தெரியுமா? ஒன்னே ஒன்றுதான், கர்த்தர் சொல்லுங்களேன், உனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற ஒரு தகப்பன் செய்வார். நம்முடைய தாழ்வில் நம்மளை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பானவர்களே, ஆமென். நம்ம தாழ்வான நிலையில் இருக்கும்போது ஏதாச்சும் கண்ணு நம்மளை பார்க்குமா? ரொம்ப உயர்வாக இருக்கும்போது பார்க்கும், ஒட்டிக்கும், பேசும், அன்பு காட்டும், அப்படியே என்ன நம்ம பண்ணோம். ஆனால் நம்ம அந்த தாழ்வில் போகும்போது அந்த கிருபையை தவிர வேற யாரும் நம் மீது அக்கறை கொள்ள முடியாது. எனக்கு அன்பானவர்களே, அதனால்தான் தாழ்வில் நம்மளை நினைத்தவரை துதியுங்கள். ஆமென். உனக்கு ஒண்ணுமே இல்லாத போதே உன்னை நேசிச்சவரை துதி. ஆமென். உன்னுடைய வாழ்க்கை அலங்கரிப்பு இல்லாத போது உன்னை நேசிக்க கிருபை தந்து தேடி வந்த தேவன் அப்போ அலங்கரிப்பார். அது உண்மை, அந்த கிருபை செய்யும். ஆனால் எந்த நிலையில் நீ இருந்தாயோ அதே நிலையிலே உன்னை ஏற்றுக்கொள்றதுக்கு யாராவது இருக்காங்களா? ஆமென். அழகே இல்லாத ஒரு பெண்ணை ஒரு பையன், வாலிப பையன் ஏற்றுக்கொள்வானா? குடும்பமே தள்ளின ஒரு பெண்ணை ஒரு நல்ல குடும்பம், உயர்வான ஸ்தலத்தில் இருக்கிற குடும்பம் அப்படி ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை இல்லை இல்லை. தாழ்வில் நம்ம போகிற போது எதுவுமே இல்லை, அழகில்லை, அறிவில்லை, படிப்பில்லை, ஞானம் இல்லை, அந்தஸ்தில்லை, சம்பத்தில்லை, கிருபை இல்லை, திறமை இல்லை, நத்திங். ஆனால் ஒன்றுமே இல்லாத போது நம்ம நடக்கும் பொழுது அவர் நேசிக்கிறார் பாருங்க. அந்த கிருபை நம்மளை உயர்த்தும். அந்த கிருபை உண்மையானது, நம்மளை உண்மையாய் நேசிக்கும். ஹல்லேலூயா. தாவீது ஐயா சொன்னாரு, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் அவர் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறாரா. ஆமென். மேட்டிமையா இருக்கிறான் பார், அவனை தூரத்திலிருந்து பார்ப்பாராம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை அப்படியே நோக்கி பார்ப்பாராம். என்ன தெரியுமா? அவன் முகத்தை நோக்கி பார்ப்பாராம். அந்த மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து பார்த்துட்டு அவர் போயிட்டு வராமன். அன்பானவர்களே, நான் சொல்றேன் உங்களுக்கு, அந்த கிருபையை பெற்றவர்கள் தான் அந்த தாழ்மை உள்ளவர்களே. ஆமென். அந்த கிருபையை பெற்றவள் தான் அந்த தாழ்மை உள்ளவளே. அவன் துன்பத்தில் நடந்தாலும் அவர் அவர்களை உயிர்ப்பிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் நான் சொல்றேன், செத்த நிலையில கூட இன்னைக்கு இருக்கலாம், கவலையே கிடையாது. அவர் கிருபை அந்த தாழ்மை உள்ளவள் வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது அவர் உயிர்ப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு துன்பத்தின் நடுவிலே நடந்து கொண்டிருக்கீங்க? இயேசு பாருங்க, அந்த தேவன், அந்த உண்மையுள்ள கிறிஸ்து உங்களை என்ன செய்ய போகிறார் என்றால், உங்களை இன்றைக்கு உயிர்ப்பிக்க போகிறார். அந்த கிருபை பெற்றவர்களுக்கு விரோதமாய் காணப்படும் சத்துருக்கள் இருக்காங்க பாருங்க. அந்த தாழ்மையுள்ள அந்த கிருபை பெற்ற தம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த சத்துருக்களை அந்த
பள்ளத்தாக்கிலே நம்முடைய கரம் அல்ல, அவருடைய கரமே அதை பார்த்து கொள்ளும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உங்களுக்காக அற்புதம் செய்ய இந்த பள்ளத்தாக்கிலே அவர் எழுந்தருள போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ற போறீங்க? சபை எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லலாம். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற தகப்பன். ஹல்லேலூயா. பாருங்க, நீண்ட நாட்களாக எதுக்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீண்ட நாட்களாக எந்த விஷயம் நடக்கணும்னு நம்ம ஜெபிக்கிறோம், போராடுறோம், உபவாசம் போட்டு இருக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஒன்னத்தையே செய்தால் நல்லா இருக்குமே, எதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம்? நீண்ட நாட்களுக்காக உயர்வுக்காக காத்து கொண்டு இருக்கீங்களா? கனத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா? குடும்பத்தின் நன்மைக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா? எதற்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க? நீண்ட நாட்களாக ஒரே ஜெபத்தை செய்து ஒரு அற்புதம் இதில் நடக்கட்டும்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், தேவன் அந்த காரியத்தை உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. தேவன் அதை உங்களுக்கு தர போறார். தேவன் உங்களுக்கு அதை கொடுத்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. காரணம், அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தகப்பன். அவர் உங்களுக்கு நலமான எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்து தரப்போகிற ஒரு தகப்பன். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. அவர் என்ன காரியத்தை செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்கிறாரோ இந்த பள்ளத்தாக்கில் அதை செய்வார். பள்ளத்தாக்கு என்றால் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இப்ப மோசமான பாதை. தேவன் என்ன திட்டமிட்டாரோ அதை வருகிற நாட்களிலே அவர் செய்ய போகிறார், செய்து முடிப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சபை விசுவாசிக்கிறீர்களா? பாருங்க, உங்கள் குடும்பத்திற்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போறது கிடையாது. உன்னுடைய மகனுக்காக மகளுக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து தரப்போகிறது அல்ல. உன்னுடைய சகோதரனுக்காகவோ சகோதரிக்காகவோ உன்னுடைய வெல்விஷர் நெய்பருக்காகவோ கர்த்தர் உன்னுடைய எல்லைகளுக்குள் இவைகளை கொண்டு வரப்போகிறது கிடையாது என்பதை தேவன் தெளிவாய் சொன்னார். அப்போ யாருக்காக ஆண்டவரை செய்ய போறீங்கன்னு கேட்டா தேவன் சொன்னார், உங்களுக்காக மட்டுமே. அல்லேலூயா. பாருங்க, நான் சொல்றேன், உனக்காக மட்டுமே கர்த்தர் எதையோ செய்ய எழுந்தருள இருக்கிறார். நம்முடைய கண்கள் இந்த பள்ளத்தாக்குல ஆச்சரியப்பட்டு நிற்க போகுது. நான் விசுவாசிக்கிற நம்முடைய இருதயம் இந்த பள்ளத்தாக்குல பூரிப்படைய போகிறது. அப்படின்னா பிரமிப்பு அடைய போகிறது. வாயை திறந்து சொல்லுங்க, நான் பிரமிக்கிற அளவுக்கு எதையோ ஒன்று செய்ய போறாருப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிரமிப்பு உண்டாகும். தேவன் எனக்காக உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தகப்பன். அல்லேலூயா. தேவன் எனக்கு காண்பித்தார், சில பரிசுத்தவான்களை காண்பித்தார். பாருங்க, இந்த யோபு ஐயாவுடைய முகத்தை பார்த்து தேவன் என்ன பண்றாருன்னா, அவர் அற்புதம் செய்யும்படி காரியம் வாய்க்கும்படி என்ன பண்ணார்னா யோபுவின் முகத்தை பார்த்தாராம். கர்த்தர் யாக்கோபு ஐயாவுடைய பயம் நிறைந்த அந்த ஜபத்தின் பொழுது பயம் நிறைந்த அந்த முகத்தை தேவன் பார்த்தாராம். அன்னாள் இருதயம் உடைந்து ஜெபித்த பொழுது அவளுடைய முகத்தை தேவன் பார்த்தாராம். அப்போ பாருங்க, அவர்களுக்காக மட்டுமே தேவன் அற்புதமான காரியத்தை செய்தார். யோபுவின் மனைவிக்காக அல்ல, யோபுவுக்காகவே. எல்கானாவுக்காக அல்ல, அன்னாளுக்காகவே. லேயலுக்காக அல்ல, யாக்கோபுக்காகவே. இந்த 3 பரிசுத்தவான்களும்
ஜெபத்தில் உக்காந்து அழுதாங்க. வெவ்வேறு காரியத்துக்காக வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு வருஷத்தில் அழுதாலும் கர்த்தர் என்ற 3 பரிசுத்தவான்களுக்கு எதையை பார்த்தார் என்றால் அவருடைய முகத்தை பார்த்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய இந்த பள்ளத்தாக்கிலே உங்கள் முகத்தை பார்க்கிறார். அவர் உன் கணவனுக்காகவோ உன் பிள்ளைக்காகவோ உன் சந்ததிக்காகவோ அடுத்த தலைமுறைக்காகவோ செய்யல, அவர் உனக்காகவே செய்ய போகிறார். அவர் உன்னோடு கூட நிற்கிற ஒரு தேவன்தான். ஆனால் உன்னோடு கூட நிற்கிற தேவன்தான். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், அவர் நமக்காகவே நிற்கிற தேவன் என்றென்றைக்கும். அல்லேலூயா. உன்னோடும் கூட இருக்கிறவர் அல்ல, அவர் உன்னோடவே இருக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் முகத்தை பார்த்து கர்த்தர் இதை செய்ய போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் திரும்பி. ஆமென். யாருக்காக செய்ய போறார் தெரியுமா? உன் முகத்தை பார்க்கிற தேவன். யோபின் முகத்தை பார்த்தார். யாக்கோபின் பயம் நிறைந்த ஜெபத்தின் பொழுது முகத்தை பார்த்தார். உள்ளம் உடைந்து சபையில் ஜெபித்த அன்னாளின் முகத்தை பார்த்தார். தேவன் அதே போல உனக்காக அவர் எழுந்தருளுவார். உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. தாவீது ராஜா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார். என்ன தெரியுமா? விவரிச்சு சொன்னாரு, துன்பத்தின் பாதையில் அவர் போகும்போதெல்லாம் அவருக்கு விரோதமாய் எவனோ சத்துருவாய் எழும்பும் போதெல்லாம் அவர் விசுவாசித்து சொன்ன ஒரு வார்த்தை தான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பட்டும், துன்பத்தின் பாதையில் நீங்க நடங்க. ஆனா அந்த ஐயா துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் சத்துருக்கள் எழும்பும் பொழுது சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க, கர்த்தர் உங்களுக்காக. ஆமென். யோபு ஐயா இக்கட்டான ஒரு நிலைமையில போகும்போது விசுவாசித்து சொன்னார், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். இவங்கெல்லாம் ஜெயம் வந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை துதிச்ச கூட்டம் இல்ல, பள்ளத்தாக்கில் காத்திருக்க உட்கார விட்டாரு பாரு. அந்த டைம்லையும் குத்துறதுக்கு சத்துரு பிரச்சனை, துன்பம், துக்கம், துயரம், பாடு அந்த பள்ளத்தாக்கில் வரும்போதெல்லாம் சொல்றாங்க, தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக நீங்க யாவையும் செய்வீங்கப்பா. எத்தனை பேர் இதை போல் சொல்ல விரும்புகிறீர்கள்? கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் கேட்கணும், அசுத்தாவி கேட்கணும். அதாவது உன்னுடைய பிஸ்னஸ்க்கு, உன் தொழிலுக்கும், உன் சரீரத்துக்கும், உன் பிள்ளைக்கு, உன் நலனுக்கும், ஊழியத்துக்கு எல்லாத்துக்கும் விரோதமாய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து அசுத்தாவிகள் சத்துரு எல்லாம் நிற்பான். அவன் எல்லாம் கதறி கொண்டு அவன் எஜமான் கிட்ட அலறி கொண்டு போய் சொல்லணும், அதை ஒன்றையும் அசைக்க முடியாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உப்புன்னு ஊதனா பறந்துடுற மாதிரி விசுவாசம் காத்தாடி மாதிரி நின்றுட்டு இருந்துச்சுன்னா தலையில தட்டி இருதயத்தில் அடிச்சுட்டு சொல்லிக்கொண்டே இரு, உனக்காக செய்ய போகிறார், செய்ய போகிறார். அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை பார்த்து உன் எல்லைக்குள் இருக்கிற அசுத்தாவி பயந்து அவன் எஜமான் கிட்ட ஓடும். நம் தேவன் நம் மத்தியில இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லணும். ஆமென். கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன் வீட்டுக்காரருக்காக செய்ய போறாரா? உன் மனைவிக்காகவா? ஐயோ உன் மகனுக்காகவா? உன் மருமகனுக்காகவா? மகளுக்காகவா? யாருக்கும் கிடையாதுங்க, எனக்காக. ஆமென். என்னை தேவன், உங்களை தேவன் தெரிந்து கொண்டது ஒரு நோக்கம் உண்டு. உங்களுக்காக அவர் எதையோ செய்ய எழுந்தருள போறார். நான் பார்த்தேன், தரிசனத்தை பார்த்தேன். நான் சொல்றேன், விசுவாசம் கூட ஒருவேளை கம்மியா இருக்கலாம். இந்த வார்த்தையை பேசுறதுக்கு பிசாசு அவிவிசுவாசத்தை கொண்டு வந்து என் இருதயத்தில் வச்சுக்கொண்டே இருந்தது. கர்த்தர் செய்தி கொடுக்கும் போது நான் விசுவாசித்து சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் யாவையும் செய்து முடிவுக்கு கொண்டு வர போகிறார். நம்முடைய நலமான நாட்கள் வரப்போகிறது.
நாம் இனிமேல் தான் இந்த பூமியிலே சாட்சியாய் நிற்போம், செழித்திருப்போம். ஆசீர்வதிக்கப்பட்ட கன்றுகளைப் போல நாம் படர்ந்து அப்படியே தேவனுக்கு முன்பதாய் பயபக்தி உள்ளவர்களாய் காணப்பட போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் செய்ய போகிறார். யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படியே முணங்கும் போது அங்கேயே பார்த்து சொல்லுங்க, ஏய், கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்வார், கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வாரா, விட்டுரு, பார்த்துப்பார் தேவன் அப்படின்னு யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? நீங்க சொல்லணும். நீங்க என்ன பண்றீங்க? 6 நாள்னு சொல்ல மாட்டீங்க. 7வது நாள் சபைக்கு வரும் பொழுது 6வது நாள் நைட்டு உங்களுக்குள்ள இருக்கிற மொத்த அவிவிசுவாச ஆவியும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து என் இருதயத்துக்குள்ள வந்து உட்காருது. ஹல்லேலூயா. தயவு செய்து தேவனை விசுவாசிங்க, கர்த்தர் செய்ய போகிறார். பாருங்க, எங்க வீட்டை தேடி ஒரு வாலிப பையன் வந்தான். அந்த வாலிப பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, உடம்பு கால் முழுவதும் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா ஃபுல்லா புண்ணு, ரத்தம், சீவு காலில். அவன் சொல்றான், அண்ணா, ஒரு பேண்ட்டை போடுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? எங்கள் அம்மா வந்து பிடிக்கணும், அந்த புண்ணுல எல்லாம் கவரை, பிளாஸ்டிக் கவரை எடுத்து முதல்ல மாட்டிட்டு அதுக்கப்புறம் பேண்ட் எடுத்து போடும்போது எனக்கு வலி உயிர் போகுதுண்ணா. ஒரு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் கிடையாது. எங்கள் அம்மா நிறைய கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா நிறைய ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் நான் செலவு பண்ண அமௌண்ட்டு இவ்வளோனா அப்படிலாம் சொன்னான். அப்போது சரி, நான் உனக்காக ஜெபிக்கிறேன்ப்பான்னு சொல்லி அவன் பாருங்க, அவனை தேவன் கொண்டு வந்தார் அந்த சூழல்ல. அப்போது ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆண்டவரே, இந்த பையன் உமக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு தெரியும், இந்த பையனுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அடுத்து உமக்கு நன்றியாகவும் அவன் இருக்க போகிறதும் கிடையாது. அவன் குடும்பம் உம்மை தேட போகிறதும் கிடையாது. ஆனால் ஆண்டவரே, எனக்காக நான் ஜெபிக்க போகிற இந்த குறிப்புக்காக நீங்கள் மனம் இறங்கணும் ஆண்டவரே. அவனுடைய குலம் கோத்திரம், அவன் நன்மை தீமை, அவன் குணாதிசயம், அவன் அடுத்து எப்படி இருப்பான், இதெல்லாம் பார்க்காம எனக்காக நீங்கள் மனதுருகி நான் ஜெபிக்கும் பொழுது அவனுடைய அந்த வேதனை நீங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. அவனுக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபித்த பொழுது பாருங்க, எந்த கால்களிலே அவனுக்கு அந்த புண்ணோடு இரத்தத்தோடு சீவோடு இருந்ததோ அது அப்பட்டமாய் மறைந்து சுகமானது, மறைந்து சுகமானது. பாருங்க, இப்போ அவனை நான் இவ்வளோ பக்கத்தில் டெய்லியும் பார்க்குறேன். ஒரு ஹல்லேலூயாவும் இல்லை, ஒரு ஸ்தோத்திரமும் இல்லை, எதுவுமே இல்லை. பக்கத்துலேயே பார்ப்பேன், அவன் நல்லா தலையை குஞ்சிட்டு அப்படியே போயிடுவான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நான் ஜெபிக்கும் போதே அந்த காரியங்கள் தெரியும். ஆனால் அந்த பாருங்க, தேவனை அறியாதவர்களுக்காய் மனதுருகி ஜெபித்த பொழுதே தேவன் அவனுக்காக ஒரு அற்புதத்தை அவன் கஷ்டப்படுற பள்ளத்தாக்கில் நிற்கும் போது அவனுக்கு செய்வார் என்றால், இன்னைக்கு உங்களுக்காக நான் விசேஷித்தமாய் ஜெபிக்க போகிறேன். அந்த மனதுருக்கம் உங்கள் வாழ்க்கைக்குள் வரப்போகுது. அந்த மனதுருக்கம் பாருங்க, உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. அநேக பிரச்சனைகள் என் பள்ளத்தாக்கில் முடிவுக்கு வரப்போகிறது. எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் பிரயாசப்பட்டேனோ, நீங்க தலையில கையை வச்சு சொல்லுங்க. எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வரலையோ, அலைஞ்சேனோ, திரிஞ்சேனோ, பிரயாசப்பட்டனோ, எதுவும் நடக்கல. ஆனா என் தேவன் என் பள்ளத்தாக்கிலே என் பிரச்சனைகளுக்கு முடிவை தரப்போகிறார். நான் காத்து கொண்டிருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு முடிவை தரப்போகிறார். நான் சொல்றேன், தேவன் அவைகளுக்கு எனக்கு முற்றுப்புள்ளியை இன்னைக்கு வைக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் பிரச்சனைக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வரும். ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? தேவன் முற்றுப்புள்ளி இந்த பள்ளத்தாக்கில் கொண்டு வருவாருங்க. காரணம், அவர் உனக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தகப்பன். சொல்றேன், தேவன் நமக்காக
எழுந்தருளி முடிவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருவார். ஆமென். வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனை என்னன்னா, நீங்கள் இதுக்காக போராடி கொண்டு இருக்கிறீங்க, பிரயாசப்படுறீங்க, அலையிறீங்க, திரிறீங்க, வாய்க்க மாட்டேங்குது, எல்லாம் வீணா போகுது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருவார். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். பாருங்க, வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. நீங்க சத்துருக்களுடைய வார்த்தையை கண்டு முதல்ல கலங்காம இருங்க. சத்துருக்களுடைய பேச்சு கேட்டு நீங்க கலங்காமல் முதல்ல இருங்க. சத்துருக்களுடைய செய்கைகளை குறித்து நீங்க அதை குறித்து கவலைப்படாம, கலங்காமல், நீங்க பயப்படாமல் கொஞ்சம் அமைதியா நீங்க நில்லுங்க. நான் சொல்றேன், அந்த சின்ன விஷயத்துல கூட அந்த இருளுக்கு பயப்படாமல் காணப்படுங்க. அவர் மகிமைக்கு மட்டுமே நான் பயப்படுவேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? இனி யார் எந்த வார்த்தையும் குறித்து நான் கலங்க போகிறதல்ல. முதல்ல தீர்மானம் எடுங்க பார்க்கலாம். இனி யார் எதை பேசினாலும், எந்த சத்துரு என்ன காரியத்தை திட்டமிட்டாலும், செய்தாலும், பேசினாலும் நான் அதை குறித்து கவலைப்பட போறது கிடையாது. ஏன்னா அந்த சின்ன விஷயத்துல கூட அந்த இருளுக்கு நான் பயப்பட போகிறது கிடையாது. என் பயம் என் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்கு மாத்திரமே. அந்த பயம் அவருடைய பிரசன்னத்திற்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. அந்த மகிமைக்கு மட்டும்தான் இனி நான் பயப்படுவேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க. இனி யார் வார்த்தையும் கண்டு நான் பயப்பட மாட்டேன். இனி யார் வார்த்தையும் கண்டு நான் கலங்க மாட்டேன். இனி யார் வார்த்தையும் கேட்டு செய்கையை பார்த்து நான் கலக்கம் அடைய மாட்டேன். Why? ஏன் தெரியுமா? அந்த பிசாசுக்கு அந்த சின்ன விஷயத்தை கூட இனி நான் விட்டு கொடுக்க போறது கிடையாது. என் பயம் என்னை நடத்துகிற தேவன் மேல தவிர வேற எது மேலையும் கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்க, வெள்ளம் போல சத்துரு வருவான். எப்ப ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார், நம்மளை நடத்துகிறார், எல்லாம் உண்மைதான். ஆனா எப்போ இவர் நம் பட்சத்தில் இருக்கிறத உன்னால கண்டுகொள்ள முடியும் என்றால், வெள்ளம் போல சத்துரு எழும்பினாலே. ஆமென். பக்கத்துல திரும்பி, வெள்ளம் போல எழும்பினாலும் பயப்படாத சொல்லுங்க பா. ஆமென். பயப்படாத. சொல்றேன், தேவன் அனுமதி இல்லாமல் ஒண்ணுமே உன்னை செய்ய முடியாது. கான்ஃபிடென்ட் இருக்கணும். தானியேல் ஐயாவை மாதிரி 3 வாலிபர்களுக்குள் இருந்த கான்ஃபிடன்ஸ் சபை இன்னைக்கு நமக்குள்ள இருக்கணும். அவரை தாண்டி ஒருத்தன் உன்னை தொட முடியுமா? அவரை தாண்டி ஒரு சூழ்நிலை உன்னை இருளுக்கு கொண்டு போக முடியுமா? அவரை தாண்டி உன் ஆத்தும மேல ஒருத்த கை வைக்க முடியுமா? அவரை தாண்டி உன் மேல ஒருத்த யாரா கை வைக்க முடியுமா? அவரை தாண்டி உன் எல்லைக்குள்ள அம்பு யாராவது பாய் வைக்க முடியுமா? நான் சொல்றேன், வெள்ளம் போல சத்துரு எழும்பட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு விரோதமாய் ஜெயக்கொடியை நாட்டுவார். எப்ப தெரியுமா? அவன் பண்ணும் பொழுது நீ பயப்படாம கேஷுவலா ஆண்டவர் இருக்கிறார் என்ற நிலை உனக்குள் வரும் பொழுது கான்ஃபிடென்ட், தெய்வ ஆவியானவர் மேல ஒரு கான்ஃபிடென்ட் உனக்கு அதிகமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? வெள்ளம் போல சத்துரு எழும் போது ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? சுவிசேஷம் சொல்லி என்ன பிரயோஜனம்? சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? 1 போனா 9 ஆயுதம் வந்து நிக்குது அப்படின்னுட்டு நம்ம என்ன பண்றோம்? தீர்மானம் எடுக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, வெள்ளம் போல சத்துரு எழும்பும் போது ஆவியானவர் மேல கான்ஃபிடென்ட் வை, விசுவாசம் அவர் மேல வை. ஏன் தெரியுமா? அவன் எழும்பினாலும் அவன் தோற்றுதான் போவான். காரணம், அவன் பட்டயத்தோடு வரட்டும்,
அவன் ஆயுதத்தோடு வரட்டும், என் கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் தேவ ஆவி அதற்கு விரோதமாய் கொடியேற்றினார் என்றால் அந்த கொடி எனக்காக உனக்காக ஏற்றப்படுகிற ஜெயக்கொடியாக இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, மோசே ஐயாவுடைய கைகள் ஏறெடுக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார். அவருடைய கைகள் தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொள்றாங்க. நல்லா கவனிங்க. என்னடா இது, மலை உச்சியில போய் நிக்க சொன்னாரு, நின்ன கீழே யுத்தத்தை செய்யறதுக்கு யோசுவா அமலேக்கோடு எதிர்க்க நிற்கிறாரு. ஓகே, கையை தூக்கினா இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறாங்க. கையை ரொம்ப நேரம் தூக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, அப்படியே தாழ விடுகையில் அப்படியே அமலேக்கு மேற்கொள்றாங்க, அமலேக்கு ஜெயிக்கிறாங்க. அப்போ உடனே ஆரோனும் ஊரும் போய் மோசே அவருடைய வலப்பக்கத்தில் இடப்பக்கத்தில் நின்று கை அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்களாம். அப்போ யோசுவா பட்டய கருக்கினாலே இந்த அமலேக்கை கொன்று ஒரு ஜெயம் வருகிறதாம். எனக்கு அன்பானவர்கள், நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். இன்றைக்கு மோசே ஐயா மாதிரி உங்களுடைய கைகள் தாழ விழுகிற ஒரு சூழல்ல, உங்களுடைய கைகள் அசந்து போன ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கிறதா? இன்னைக்கு வருகிற இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வலப்பக்கத்தில், பரிசுத்தாவினுடைய பிரசன்னம் உங்களுடைய இடது பக்கத்தில் உங்களுடைய கைகளை தாங்கி ஓங்கி வைக்க போகிறது. அங்கே யோசுவா அமலேக்கை முறியடிக்க எழும்பினார். இங்கே நமக்காக தேவனுடைய கிருபை நம்முடைய பள்ளத்தாக்கிலே சத்துருக்களை முறியடிக்கும்படி இந்த தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய இந்த பரிசுத்தாவினுடைய பிரசன்னமும் நம்முடைய கைகளை தளர விடாமல் தேவ கிருபை அமலேக்கை மடங்கடிக்க போகிறது. பட்டய கருக்கினாலே சத்துரு விழச் செய்ய போகிறது. யார் காரணம்? தேவனுடைய கிருபை. அதற்காகத்தான் மோசே ஐயா ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு பெயர் வச்சார், யெகோவா நிசி. அப்படின்னா கர்த்தர் எனக்கு ஜெயக்கொடி. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, வெள்ளம் போல பிரச்சனை வரும்போது பயப்படாத. ஆமென். அமலேக்கு வெள்ளம் போல வரட்டும், பயப்படவே பயப்படாத. வேணா உன் கை அசந்து போயிருக்கலாம். இன்னைக்கு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய ஆவியானவருடைய பிரசன்னம் உன் வலது கைக்கும் இடது கைக்கும் தாங்கி பிடிக்கும் போது கர்த்தருடைய கிருபை அமலேக்கை முறியடிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பள்ளத்தாக்கிலே எனக்காக ஜெயக்கொடியை ஏற்றி எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் செய்தியை கேட்டே அசந்து போயிடுவீங்க பொழுது, கையெல்லாம் தூக்க வேணாம் பிரதர், செய்தியை கேட்டே எனக்கு அசந்து போயிடுது பிரதர். இல்லை 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 இல்லை, தேவ பிரசன்னம் உங்களை நடத்தும். எல்லா சத்துருக்களையும் பிரச்சனைகளையும் அவருடைய கிருபை மேற்கொண்டு ஜெயத்தை உங்களுக்கு தரும். ஆவியானவர் ஜெயக்கொடியை ஏற்றுவார். நான் சொல்றேன், இனி நீ தோற்பது இல்லை, இனி நீ திரும்ப விழுகிறது இல்லை, இனி நான் விழ போறதில்ல. சொல்லுங்க பார்க்கலாம். இனி நான் விழ மாட்டேன், இனி நான் தோற்க மாட்டேன். அவருடைய மகிமை எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். அவர் பிரசன்னம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். பாருங்க, வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். பாருங்க, நீங்க வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. இந்த காத் என்கிற இந்த ஊரிலிருந்து ஒரு ராட்சதன் இந்த பெலிஸ்திய இராணுவத்தோடு கூட அவன் சேர்த்து கொள்ளப்பட்டான். பைபிளை கீழே வைங்க. இந்த பெலிஸ்திய இந்த வீரன் இந்த பெலிஸ்திய சேனைகளோடு கூட இராணுவத்திலே சேர்ந்து இவனுக்கு ஒரு பெரும் பதவியை போல இவனுடைய பராக்கிரமத்தின் நிமித்தம் அந்த பெலிஸ்தியன் சேனைகளுக்குள் இவன் பெரியவனாக காணப்படுகிறான். இந்த காத் ஊரானாகிய இந்த ஒரு கோலியாத் என்கிற ஒரு வீரன், ஒரு அரக்கன். நல்லா கவனிங்க.
இவன் இஸ்ரவேலுடைய சேனையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான். உங்களில் யாரையாவது நீங்க இஸ்ரவேல் சேனையிலிருந்து தெரிந்து கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்னிடத்தில் அவன் வரட்டும். நல்லா கவனிங்க, கர்த்தர் இதுல வருகிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் தான் உங்க வாழ்க்கையில வரப்போகிற தீர்க்க தரிசனமான காரியம் நடக்க போகிறது. அதை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. சும்மா கோலியாத் விழுந்தான் அதல்ல, நடந்த சம்பவத்திலே தேவன் உங்களுக்கு வரப்போகிற நாட்களிலே செய்ய போகிற கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த காத் ஊரானாகி இந்த கோலியாத் என்கிற அவன் வார்த்தையை சொல்லுகிறான். இஸ்ரவேலின் சேனைகளிடத்தில் ஒருத்தனை தெரிந்து கொள்ளுங்க, அவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னோடு கூட சேர்ந்து போராடி அவன் ஜெயித்து என்னை கொலை செய்யட்டும். அப்ப நாங்க உங்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு அடிமையாக நாங்கள் காணப்படுகிறோம், வேலைக்காரர்களாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்க எங்களை. அதோடு நான் நீங்க தெரிந்து கொள்ளுகிற அந்த மனுஷனை கொன்னுட்டா இந்த பெலிஸ்தர்களுக்கு இந்த இஸ்ரவேலர்கள் அடிமையாக காணப்பட வேண்டும், வேலைக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னான். இந்த வார்த்தையை கேட்ட சவுல் ராஜா, நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை கேட்ட சவுல் ராஜாவால பயப்படாம இருக்க முடியல. கை காலெல்லாம் நடுக்க வந்துருச்சு. இஸ்ரவேல் அனைவரும், அதாவது இஸ்ரவேல் ஆர்மி எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்டு பயப்படுறாங்க, கை கால் நடுக்கம் பிடிக்குது. ஐயோ, நம்மள யாராவது ஒருத்தர் வீரன் போகும்போது அவங்கிட்ட தோத்துட்டா வேலைக்காரனா இருக்கணுமா, ஒரு ராஜா அடிமையா போகணுமா பெலிஸ்தருக்கு? கடவுளே, இது என்னன்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. மறு உத்தரவே சொல்லாம 40 நாள் அவனுங்க அப்படியே பயந்து திகிலோடு இந்த இஸ்ரவேலுடைய சேனைகள் நிற்கிறது. இத்தனைக்கும் சவுல் ஒரு ராஜா, ஒரு யுத்த வீரன், அவர் ஒரு பராக்கிரமசாலி. ஏற்கனவே இந்த சவுல் ராஜாவுக்கு யுத்தத்தில் அனுபவம் உண்டு. ஏற்கனவே அநேக சத்துருக்களை இந்த சவுல் ராஜா முறியடித்திருக்கிறார், பலமுள்ளவர்களை முறியடித்திருக்கிறார். ஆனால் இந்த சத்துருவின் வார்த்தை இந்த சவுல் ராஜாவுக்கு ஒரு நடுக்கத்தை, பயத்தை ஒரு கிளப்பி விட்டது. அன்பானவர்களே பாருங்க, அப்போ இஸ்ரவேலின் சேனைகள்ல ஒருத்தனையும் உங்களால தெரிந்து கொள்ள முடியலையா அப்படின்ற அந்த நக்கல், அந்த பேச்சு அந்த பள்ளத்தாக்கிலே நடக்கிறது எனக்கு அன்பானவர்களே. இதோடு பாருங்க, இந்த சவுல் நாட்கள்லேயே வயசான ஒரு கிழவன் ஒரு ஆள் இருந்தாப்ல, பைபிள் அப்படிதான் சொல்லுது. சவுல் நாட்களிலே அந்த பட்டணத்திலே வயதான ஒரு மூத்தவர் ஒருத்தர் இருந்தாரு, அவர்தான் ஈசாய். ஹல்லேலூயா. இந்த ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருந்தாங்க. இப்போ இதுல விசேஷித்தம் என்னன்னா, ஈசாய்க்கு பிறந்த 8 பசங்கள்ல மொத 3 பசங்க இந்த இஸ்ரவேல் ஆர்மியோடு இருக்கிற யுத்த புருஷர்கள். 8 பசங்கள மொத 3 மூத்த பசங்க எலியாப், அபினதாப், சம்மா, இவங்க 3 பேருமே ட்ரெயின்டு ஆர்மி பர்சன்ஸ். ஒரு யுத்தத்தை எப்படி சமாளிக்கணும், ஜெயிக்கணும்னு அதுலயே ஊறினவங்க ஒரு பொறுப்புல சவுல் ராஜாவுக்கு கீழே இருக்கிறாங்க. இப்போ இந்த வயது மூத்த இந்த ஈசாய்க்கு பிறந்த இந்த 3 பேர்ல ஒருத்தங்கூட அந்த கோலியாத்தை எதிர்ப்பதற்கு வரவே இல்லை என்பார்களே. சவுல் ராஜாவும் வரல, கீழே இருக்கிற யுத்த இராணுவர்கள் வரல, சேனை வரல, தளபதியும் வரல. எதையாவது ஒன்று சொல்லணும்ல, அவங்க எல்லாரும் நடுக்கத்தோடு பயத்தோடு காணப்படுறாங்க. நான் சொல்றேன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால தான் நான் செய்திக்கு முன்பதாகவே சொன்னேன், அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மேலே கையில் ஒன்றும் இல்லைனாலும் அந்த கிருபை அவர்களுக்குள் இருக்கும் பொழுது அவ என்ன சம்பவிக்கும் பார்ப்போம். பாருங்க, இந்த பெலிஸ்தியன் வீரன் வந்து கத்துறான், காலையில் வந்து கத்துறான், மாலையில் வந்து சொல்கிறான், 40 நாள் சொன்னதையே சொல்கிறான். இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இஸ்ரவேலின் சேனையில் ஒருத்தங்கூட என்னைய சண்டையிடுவதற்கு எனக்கு சமமானவன் இல்லை என்று சொல்லி பயங்கரமாக இஸ்ரவேலின் சேனையை நிந்தித்தான். அப்போ அந்த கிழவன் ஈசா இருக்கார் பாருங்க,
அவரை தாவீதை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எப்பா உங்கள் அண்ணா அக்கா ஆர்மிஸில் இருக்கிறாங்க, அங்கே யுத்த களத்தில் நிற்கிறாங்க பள்ளத்தாக்கில், நீ இந்த 10 அப்பத்தையும் வறுத்த பயிரையும் கொண்டு போய் அண்ணாக்களுக்கு கொடுத்துட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டு ஒரு அடையாளத்தை வாங்கின்னு வந்து என்கிட்ட கொடு என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு வேலைக்காக அந்த கிழவன், அந்த ஈசாய் தன்னுடைய கடைசி குமாரனாகிய தாவீதை அந்த 10 அப்பத்தையும் பயிற்றையும் கொடுக்கறதுக்காக அனுப்பினார். இப்போ அதே மாதிரி இந்த பெலிஸ்தேன் வந்து நிற்கிறான், முன் சொன்ன அதே வார்த்தைகளை சொல்லி நிந்திக்கிறான். இந்த காரியங்கள் இந்த தாவீதின் காதுகளிலே விழுகிறது. அன்பானவர்களே பாருங்க, கேட்டுட்டு ஒரு சூடு சொரணையே இல்லாமல் இந்த இஸ்ரவேலர்கள் பயந்து நடுங்கினதை இந்த தாவீது இந்த வாலிபனால ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்போ அவன் முகத்துக்கு, அந்த கோலியாத் முகத்திற்கு அந்த சேனை விலகி அவர்கள் ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போனாங்க இஸ்ரவேலின் சேனை. அப்போ தாவீதுக்கு ஒரு பெரும் கோபம் வருகிறது. என்னடா இது, ஜீவனுள்ள ஒரு தேவன் இருக்கிற இந்த இஸ்ரவேலின் சேனையை ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெலிஸ்தியன் இவ்வளோ பேசுறானே, அவள்லாம் அந்த தேவனுடைய பிரசனத்துக்கு முன்னாடி ஏமாத்துறான். நல்லா கவனிங்க, விருத்த சேதனம் இல்லாத இவன் நம்முடைய தேவனுடைய இருக்கிற அந்த சேனையை நிந்திக்கிறானே, இவன் ஏமாத்திரம்னு சொல்லி அந்த வாலிபனுக்குள்ள ஒரு அக்கினி மூழுகிறது. இப்போ இதைய அந்த சில ஆட்களோடு கூட சேர்ந்து இந்த வாலிபன் பேசுகிறதையும் கேட்கிறதையும் அவனுடைய மூத்த சகோதரன் எலியாப் கேட்கிறார். அப்போ எலியாப் தன்னுடைய இளைய சகோதரனை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நீ இங்க வந்தது என்னடா, எதுக்காக வந்த, இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா, இங்க ஏன் வந்த, வனாந்தரத்துல அந்த கொஞ்ச ஆடை யார் வசத்துல விட்டுட்டு நீ வந்த, அதான் கவனிங்க, உனக்கு கொடுத்த ஒரு அந்த கொஞ்ச ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டுட்டு உனக்கு இங்க என்னடா வேலை என்று சொல்லி தாவீதை அங்கேயும் நிந்திக்க இருக்கிறார். தாவீதையா அதை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணல. காரணம், முதல் முறைனா ஹர்ட் ஆயிருக்கும். அவருக்கு கீப்பான் தன் சொந்த குடும்பமே அவரை தரைகுறைவாய் பேசியது, அவரை நடத்தாத விதத்தில் நடத்தியது, அற்பமாக எண்ணப்பட்டது. மற்றவங்க எவனுமே ஆடு மேய்க்கல, 8வது பிள்ளைய மட்டும் கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து அவங்க அப்பா அற்பமாக எண்ணினார். பாருங்க, இப்போ தாவீது ஓடி டென்ட்டுக்குள்ளே போய் சவுல் ராஜாவை சந்திக்கிறார். சவுல் ராஜாவே, நான் யுத்தத்துக்கு போகிறேன், நான் அவன் என்ன பேசியிருந்தாலும் நான் சும்மா இருந்திருப்பான், அவன் என் தேவனுடைய சேனையை நிந்திச்சிட்டான், விருத்த சேதனை இல்லாத அவன் ஏமாத்திரம், என்னை அனுப்புங்கன்னும் போது சவுல் ராஜா சொல்கிறாரு, தம்பி நீ சின்ன பையனா இருக்கிற, இளையவனா இருக்கிற, அந்த கோலியாத்து உன் வயசுல இருந்தே யுத்தத்தில் பழக்க வைக்கப்பட்டவன்ப்பா, அவன் சின்ன வயசுல இருந்த யுத்த வீரன்பா, நீ வேணாம்ப்பா, நீ அமைதியாக இருப்பான்னு சொல்லும் பொழுது இந்த தாவீது வாலிபனை கன்வின்ஸ் பண்ண முடியலை. அப்போ அவர் நடந்ததெல்லாம் சொல்றார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை எங்கெங்கெல்லாம் செயல்பட்டது ஒன்று ஒன்றா ராஜாவுக்கு சொல்லி இவர் கன்வின்ஸ் பண்றார். அப்போ என் தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்க்கும் பொழுது ஒரு விஷயம் ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விஷயம் ஒரு கரடி வந்தது, அப்புறம் நான் அதை பின்னாடி தொடர்ந்து ஓடி போய் அதனுடைய வாய்க்கு நான் என்னுடைய மந்தையில் இருந்த அந்த ஆட்டுக்குட்டிகளை சிங்கத்திடமிருந்து கரடியிலிருந்து தப்பு விட்டவர்களை கொன்று போட்டேன் ஐயா, உண்மைதான் ஐயா, தேவனுடைய கிருபை என் கூட இருக்குது ஐயான்னு சொல்றாரு. பாருங்க, என் மேல அவைகள் பாய்ந்த பொழுது அதனுடைய தாடியை பிடித்து அடித்தே நான் கொன்று போட்டையா, என் கையில ஒன்றும் இல்லாத போதே அப்படின்னு சொல்லிட்டு, இதே போல இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தேனும் இவைகளை போலவே விழுவான், அந்த தேவ கிருபை எனக்கு உதவி செய்யும் ஐயா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டார். நல்லா கவனிங்க, தாவீது சவுல் ராஜாவை பார்த்து சொன்ன வார்த்தை, கர்த்தர் என்னை காப்பார், கர்த்தர் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தேன் கைக்கு என்னை தப்புவிப்பார். பாருங்க,
நம்முடைய வாழ்க்கையில் அநேக கோணலான பாதைக்கு நம்ம போகலாம். அநேக விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவனை, நம்முடைய குடும்பமோ நம்மளை சார்ந்து இருக்கிறவர்களோ, நம்மை தேவன் நடத்துகிற விதம் அவங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுனால கர்த்தரை நிந்திக்கும்படி அவர்கள் பேசும் பொழுதெல்லாம் கிருபை பெற்றவர்கள் அதை ஒப்புக்கொள்ளக்கூடாது. கிருபை பெற்றவர்கள் அந்த நேரம் தலை குனிந்திடக்கூடாது. நீ வெட்கப்படு. தேவனுடைய அவருடைய அந்த பெயரும் அந்த கனமும் உன் வாழ்க்கையின் மூலம் கனவீனப்படுத்தாதபடி நீ காத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எஸ். உன்னுடைய தேவனை பற்றி அவனுக்கு புரியாது. ஏதாவது தவறாக உன்னுடைய தேவனை பற்றி பேசினாங்கன்னா உடனே நீ எதிர்த்து நின்று தேவனை விட்டு கொடுக்காமல் பேச வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். அவன் பேசும்போது ஆமாம் அவன் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவான். அவன் ஆமாம் யாக்கோபு இளவரசனாக மாற்றின தேவன் திருடனையே மாற்றினார், பவுலா மாற்றின தேவன் ஒரு நாள் மாற்றுவார் அப்படின்னு விட்டுறாத. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. பட் தேவனை நிந்திக்கும்படி யாராவது உங்ககிட்ட பேசினார்கள் என்றால், இங்கே பாருங்க, என்னை நடத்துகிற தேவனுடைய விதம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். எனக்கு தெரியும், அவர் எனக்காக செய்வார், என்னை நடத்துவார். உன் கண்ணுக்கு அவர் குறைவுள்ளவர் எல்லாம் கிடையாது. என்னுடைய பார்வைக்கு அவர் விசேஷித்தமானவர். ஏன்னா அவர் பார்வைக்கு நான் விசேஷித்தமானவன். தேவனை நிந்திக்கிறதுக்கு எவனும் விடுவதற்கு நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. யார் அதெல்லாம் அனுமதிக்காமல் இருப்பான்னா கிருபை பெற்றவர்களால் சும்மா இருக்க முடியாது. உன்னைய பேசட்டும், தேவனை பேசினா நிற்க முடியாது. அதைத்தான் இந்த தாவீது ராஜா செய்கிற. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் கர்த்தர் என்னை தப்புவிப்பார். உடனே பாருங்க, சவுல் தன்னுடைய அதாவது யுத்த அந்த வஸ்திரத்தை அழகாய் தாவீதுக்கு கொடுக்கிறார். தாவீது அழகாய் அதை போட்டுக்கொள்றார். ஒரு கவசத்தை கொடுக்கிறார். அதை எடுத்து முறையாக மாட்டிக்கொள்றார். அதுக்கப்புறம் விசேஷித்த விதமாய் சவுளுடைய ட்ரெஸ்ஸை கொடுத்தார், ஓகே. சவுளுடைய கவசத்தை கொடுத்தார், ஓகே. இப்போ சவுல் ராஜாவினுடைய பட்டயம் அதை கொண்டு அவற்றை கவசம் அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த கவசத்தை அப்படியாக அந்த ஸ்வாட் அந்த பட்டயத்தை எடுத்து அவர் சொருகி இப்படி அப்படின்னு நடந்து பார்க்கிறாராம். எனக்கு அன்பானவர்களே, இப்போ பாருங்க, இதை பார்க்கும்போது அந்த சுத்தி இருந்த இஸ்ரவேலுடைய சேனைக்கு எப்படி இருந்திருக்கும்? ஓஹோ, இப்பதான் முறை நீ கத்தியையே பார்க்குறியா? ஆடா பாவி, என்னையா நீ போய் சந்திக்க போகிறது கோலியாத்து, நீ இப்பதான் உன் வாழ்க்கையில கத்தியையே எடுக்கிற, என்னையா நடக்க போகுதுன்னு எல்லாரும் தலையை பிடிச்சிட்டு இவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் எதையோ செய்ய போகிறார், என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறவர், எனக்கு ஒன்று சொல்லி இருக்கிறார். எஸ், அவர் எனக்காக எதையோ ஒரு பெரும் ஜெயத்தை இந்த பள்ளத்தாக்கில் வைத்து எல்லாரும் என்ன அற்பமாக பார்த்தாலும் ஏதாவது ஒன்று செய்ய போகிறாருன்னு இப்படி பாசிட்டிவாகவே இவருடைய சிந்தனை யோசிக்குதே தவிர, ஐயோ ஒருவேளை போய் என்னை கொண்டு போட்டால் நான் என்ன பண்ணுவேன், ஐயோ ஒருவேளை நான் தோத்துட்டா என்ன பண்ணுவேன், இந்த மைண்டே இந்த கிருபை பெற்றவர்களுக்கு போகக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ பாருங்க, பழக்கம் இல்லாததனால் அந்த வஸ்திரத்தையும் அந்த கவசத்தையும் அந்த தலைச்சீராவையும் அந்த பட்டயத்தையும் போட்டு நடந்து பார்த்தா அவரால் உண்மையாக சொல்கிறேன் நடக்கவே முடியலை. அப்போது அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு ஒரு தடியை கையிலே பிடித்து கொண்டு ஒரு ஆற்றிலிருந்து ஒரு 5 கூழாங்கல்களை தெரிந்து கொண்டு தன்னுடைய அடைப்பையில் அந்த 5 கூழாங்கலையும் போட்டுட்டு அந்த வீரனை சந்திக்கும்படி அவர் கடந்து போகிறார். ஏனென்றால் தாவீதால் வாலிபனால இந்த சவுல் ராஜாவுடைய பட்டயத்தை தூக்கவே பலன் இல்லாமல் அவர் கடந்து சென்றார். ஆனால் அந்த இடத்துல நிறுத்தி எல்லாத்தையும் கலச்சி போட்டுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸ் ஏதோ யூத் கிளாஸில் எடுக்கும்பொழுது அதெல்லாம் சும்மாக்கா யாரோ சொல்லியிருக்கிறாங்கல்ல இங்கே, ரைட், அதெல்லாம் சும்மா ஒரு 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 கூழாங்கல்ல வச்சு அடித்தாராம், அப்படி கீழே விழுந்தாராம். ரைட், வரேன் பாருங்க. இந்த வீரன் இதை பார்த்துட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறான். குளிர்தான் கம்மி பண்ணு, குளிர்ந்து ஒரு அந்த வார்த்தையை அந்த சொல்கிறாப்புல, தடிகளோடு என்னிடத்தில் வர்றதுக்கு நான் என்ன நாயா?
கேட்ட கேள்வி கரெக்டா இல்லையா? ஆமென். சமையலே சமைக்க தெரியாது, ஆனா நான் ஒரு 200 பேருக்கு இன்னைக்கு சமைக்க போறேன்னு ஒரு ஜெல்லி கரண்டி எடுத்தா சுத்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? தாயே, நீங்க 3 அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணாத ஒரு இடத்துல உக்காரு, நீ முதல்ல ஒரு 5 பேருக்கு செய், அப்புறம் நீ 200 பேருக்கு போவ சொல்வீங்களா? ஒரு பயம் வருமா? அதை சாப்பிட்றதுக்கு ஒரு கலக்கம் வருமா? சாப்பிட்டுட்டு காலைல உசுரோட எந்திரிப்பேனான்னு தெரியாத நிலை வரும்ல. இதே நிலைத்தான் அங்கே போயிட்டு இருக்குது. அவன் கேட்குறான், ஓ நீ கல்லை எடுத்துக்கு நீ என்னை அடிக்கிறதுக்கு நான் நாயின்னு நினச்சியாடா அப்படின்ட்டு அவதூறாய் பேசுகிறார். அந்த வாலிபனை பார்த்து அசட்டை பண்ணினார். இப்போ தாவீது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அந்த வீரனை பார்த்து சொல்கிறாரு, நீ பட்டயத்தோடு, நீ கேடகத்தோடு, நீ ஈட்டியோடு என்கிட்ட வந்திருக்கிற, ஆனால் நான் எதனால் வந்தேன் தெரியுமா? என் தேவனை நீ நிந்தித்தப்பார். அந்த தேவனை நீ நிந்திக்கிறதுக்கு எந்த அருகதையும் உனக்கு கிடையாது. நீ நிந்தித்த அவருடைய நாமத்தின் அதிகாரத்தினாலே நான் வந்திருக்கேன்னு சொல்லி கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற இந்த கூட்டம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை, இந்த யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. இந்த யுத்தம் நான் சாதாரணமான ஒரு தெல்லு பூச்சியை போல தான்ப்பா. அவர் அடிக்கடி சவுல் ராஜா சண்டை போடும் போதெல்லாம், தாவீது எதிர்க்கும் போதெல்லாம் தாவீதை சொல்கிறார், தன்னை கம்பேர் பண்ணா ஒரு சாதாரண ஒரு பூச்சியான்ட்டு. ஆனால் இந்த இடத்துல இந்த வீரனுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, என்னோடு இருக்கிற தேவன் சர்வ வல்லவர். நான் என்கிட்ட எந்த வெப்பன்ஸ் இல்லைனாலும் அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை, அவருடைய மகிமை எனக்காக இந்த பள்ளத்தாக்களை எதையோ செய்ய போகிறத இந்த சுற்றி இருக்கிற இந்த ஜனங்கள் பார்க்க போகிறது என்பதை அவர் விசுவாசித்தால் பாருங்க, தேவன் பாருங்க, நல்ல கவனிங்க. இந்த இடத்துல கோலியாத் இப்போ எதிர்க்க ஓடி வரான். எதிர்க்க ஓடி வரும்பொழுது இவர் அப்படியே ஒரு கல்லை, 5 கல்லை தான் எடுத்தார். ஆனால் 5 கல்லை யூஸ் பண்ண கர்த்தர் விடவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை கல்லை எடுத்தாரு? 5 கூழாங்கல்ல எடுத்தாருங்க. 4ஐயும் யூஸ் பண்ண விடல. ஜஸ்ட் ஒன்னே ஒன்று அடைப்பையிலிருந்து ஒரு கூழாங்கல்லை எடுத்து சுழற்றி அவன் நெற்றியில் அடிக்கிறார். கரெக்டா பாருங்க, இந்த மூளைக்கு போகிற நரம்பு அது சரியான இடத்துல போய் அந்த நெற்றியில் அந்த கல் பதிந்தது. அந்த மூளைக்கு போகிற அந்த நரம்புல அந்த ரத்தம் போகிற அந்த வழியில் அந்த இருக்கிற அந்த நரம்பு, அந்த கல் அடித்த ஃபோர்ஸில் அவன் அப்படியே அந்த நரம்பு கட்டாயி அந்த இடத்துல முகங்குப்புற விழுந்தான் வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. இப்போ உங்கள் பின்னாடி இருந்து ஒருத்தன் உங்களை அடிக்கிறான், நீங்கள் எப்படி விடுவீங்க? இப்போ உங்கள் பின்னாடி இருந்து ஒருத்தவங்களை அடித்தா நீங்கள் எப்படி விடுவீங்க? முகங்குப்புற விழுவீங்க. ரைட். இப்போ முன்னாடி இருந்து ஒரு ஆள் உங்களை அடிக்கிறான், நீங்கள் எப்படி போய் விழுவீங்க? பின்புறம் போய் விழுவீங்க. ஆனால் வசனம் சொல்லுது, தாவீதை எதிர்கொண்டு கோலியாத் ஓடி வந்தான். ஆனால் தாவீது அடித்த கல் நெற்றியில் பட்டு அவன் பின்புறமாய் விழுந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அடித்த கல் நெற்றியில படிந்து கோலியாத், முன்னமே இருக்கிற கோலியாத் முகங்குப்புற அப்படியே கீழே விழுகிறான். அன்பானவர்களே, காரணம் என்னவென்றால் கோலியாத்திற்கு பின் தேவனுடைய கரம் அவனை அடித்தது. கல்லுனால விழல, அவனுக்கு இந்த கோலியாத்திற்கு பின்பதாக ஒரு கரம் அந்த கோலியாத்தை அடித்தது. எனக்கு அன்பானவர்களே, அந்த கல்லினாலே முறியடித்து கொண்டு போட்டார். இப்போ பாருங்க, இவர் கையில பட்டயம் கிடையாது. இப்போ அந்த கோலியாத் முகங்குப்புற விழுந்து கிடக்கும் பொழுது அவன் மேலே போய் இந்த வாலிபன் எழுந்து நின்று யார் பட்டயத்தை எடுத்தான் தெரியுமா? ஆமென். அந்த வாலிபன் கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து கோலியாத்தினுடைய தலையை வெட்டினார். யோசிச்சு பாருங்க, சவுல் பட்டயத்தை தூக்கிறதுக்கே பள்ளத்தாக்குக்கு வரத்துக்கு முன்னாடி முடியலை. யுத்த களத்தில் ஒரு வெப்பனையே தூக்க முடியலை. ஆனால் இங்கே கோலியாத்தினுடைய அந்த வாள்
அதை இப்படி தூக்கினா அப்படி விழுந்திருக்கணும் அந்த வாலிபனானால் அதை தூக்கி எடுத்து அவரை அப்படியாக சங்கரிக்கும்படி தேவனுடைய வலது கரம் அவரை ரட்சித்தது, அவருக்கு உதவி செய்தது. தேவனுடைய கரம் அந்த பள்ளத்தாக்கில் அந்த சத்துருவை வீழ்த்தியது. ஆமென். குடும்பத்தில் அற்பமாக எண்ணப்பட்டவர், தன்னுடைய உறவுகளுக்கு முன்பதை அற்பமாக எண்ணப்பட்டவர், தன் சகோதரர் எல்லாம் அற்பமாக எண்ணப்பட்டவர், கொஞ்சம் ஆடுகளை மேய்த்தவன் சொல்லி அற்பமாக எண்ணப்பட்டவர். அவர் ஆரம்பம் மிகவும் அற்பமானது. ஆனால் சம்பூர்ணம் எங்கே வந்துச்சு தெரியுமா? 2 பெலிஸ்தர்களும் இஸ்ரவேல் சேனைக்கும் நடுவில் இருந்த பள்ளத்தாக்கிலே இவரோடு நான் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க அவருடைய கரம், அவர் மனுஷன் அந்த வாலிபனோடு கூட இருக்கிறதை அற்பமாக பேசின எல்லாரும் பார்க்கட்டும்னு நினைக்கிற அளவுக்கு என் தேவன் அந்த தாவீது என்கிற வாலிபனுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அன்னைக்கு அந்த கோலியாத்திற்கு ஒரு முடிவை கட்டினார். ஹல்லேலூயா. சகல தேசத்திற்கும் இந்த செய்தி கடந்து போனது. எல்லா பட்டணத்துக்குள்ளும் தெரிய ஆரம்பித்தது. யாரு? நேமே கேள்விப்பட்டது இல்லையப்பா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரா? ஓ பாருங்க, கர்த்தர் அந்த தாவீதோடு இருந்தது போல பலரும் அவரை ஆச்சரியமாய் பார்க்க வைத்தது போல தேவனுடைய கிருபை அவரை உயர்த்தியது, கனப்படுத்தியது. அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கும் அவை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், உங்களை கொண்டுதான் பெரிய காரியத்தை என் தேவன் செய்ய போகிறார். ஏசி கம்மி பண்ண. உங்களை கொண்டுதான் என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் சொல்கிறேன், இந்த பள்ளத்தாக்கில் உங்கள் வெட்கம் மாறும், உங்கள் அவமானம் மாறும், உங்கள் கனவீனம் மாறும். உங்கள் பிரச்சனைக்கும் இழிவுக்கும் தவறான காரியத்திற்கும் கர்த்தர் முடிவை கட்டுவார். இந்த பள்ளத்தாக்கில் ஜெயக்கொடி உங்கள் வசமாய் திரும்பும். தோல்வியான வாழ்க்கையில் தேவனுடைய ஜெயம் இந்த பள்ளத்தாக்கில் உனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனுடைய பிரசன்னம் அதை செய்யும். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை, கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்கிறார் என்பதை, கர்த்தர் உனக்காக ஜெயத்தை தந்தார் என்பதை எல்லா கண்களும் கண்டு பயப்படும்படி கர்த்தர் உனக்கு கிரியை செய்ய போகிறார். அன்னையில இருந்து அந்த அபினதாப், இந்த சம்மா, இவங்களுடைய எலியாபு, இவங்க எல்லாம் தாவீதை அவர்கள் விலையேற பெற்றவனாக இவ்வளவு நாள் நான் மதிக்காம விட்டுட்டனே அப்படின்ட்டு கஷ்டப்படும்படிக்கு தேவன் அவரோடு இருக்கிறதை, வாலிபனோடு இருக்கிறதை, அவருடைய கரம் ரட்சித்ததை, யுத்தம் செய்ததை, கூட நிற்கிறதை, அந்த மனுஷனுக்காக எல்லாத்தையும் செஞ்சதை தேவன் நிரூபித்தார். நான் சொல்கிறேன், உங்கள் யுத்தம் அவருடையது. உனக்காக பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். அவர் மேல் இருந்த அதே அபிஷேகம் தான் உன் மேலே இருக்கு. அவரோடு இருந்த அதே சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் உன்னோடும் இருக்கிறார். அவருக்கு கொடுத்த அதே கிருபை தான் உனக்கும் தந்திருக்கிறார். சாதாரண மனிதனோடு தேவன் கூட கரம் இருந்தது, அதே போல இன்றைக்கு சாதாரணமாய் அற்பமாய் பேசப்படுகிற உன் வாழ்க்கையிலும் அவருடைய கரம் துணை நிற்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திபேரியா என்கிற கடற்கரையிலே சீமோன் பேதுரு மீன் பிடிக்க போலாம்னு கூப்பிட்ட போது சீஷர்லாம் நானும் வரப்பா அப்படின்னு இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பின்பதாக இந்த காரியம் திபேரியா கடற்கரையில் நடக்கிறது. அவங்க முழுதும் மீனை தேடுறாங்க, ஒன்றுமே கிடைக்கிற, வலைய போடுறாங்க, மீனே வரல. ஆனால் அதிகாலை விடுகிறது அன்பானவர்களே. அப்போ யாரோ ஒருத்தர் அக்கறையில் இருந்து கையை காமிச்சு பேசுறாரு, எப்பா புசிக்கிறதுக்கு எதா உங்ககிட்ட இருக்குதாப்பா, சாப்பிட்றதுக்கு எதாவது உங்ககிட்ட இருக்குதாப்பான்னு கேட்கும்பொழுது எதுவுமே கிடைக்கல அப்படின்னு அந்த படகுல இருந்து ஒரு வார்த்தை சீஷர்கள் சொல்லும் பொழுது பாருங்க, இயேசு சொல்றார், வலதுபுறமாக வலைய போடுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த வலை கிழியத்தக்க 153 பிக் ஃபிஷஸ், 153 பெரிய மீன்கள் வலை கிழியத்தக்க கிடக்குது. எல்லாரும் இவ்வளவு மீன் நைட்டு ஃபுல்லாக தேடியும் கிடைக்கலையே அப்படின்னு இழுக்கும் பொழுது அங்க இருக்கிற ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, அவர் கர்த்தர். அப்போ அவருக்கு ஞாபகம் வருது, அவர் எனக்கு முன்பதாக ஒரு செய்த ஒரு அற்புதம்
அவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் கண்ட ஒரு பிரமிப்பு இந்த பேதுருவுக்கு ஞாபகம் வருது. முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காத பொழுது நீ வா மீன் பிடிக்க போகலாம்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டேன், ஆனால் நீங்கள் சொல்கிறதுனால நான் பண்ணுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளே போய் வலதுபுறமாய் வலைய போடும் பொழுது 2 படகு நிரம்பத்தக்க மீன் கொடுத்தாரே, அதே கர்த்தர் தான் இதை செய்தார்னு சொல்லி பேதுரு ஐயா சொன்னார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலையா, கவலையை விடு, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுவார், கர்த்தர் உன்னுடைய கிரியைக்கு பலன் தருவார். அந்த தேவன் யாவையும் உனக்காக செய்து முடிக்க போகிறார். அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாம் பயபக்தியோடு எழுந்து நிற்போம்.